Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 16th December 2025. And this day, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஆண்டவர் கணவன் மணி உறவு டிவோர்ஸ் பற்றிலாம் பேசினார், விவாகரத்துலாம் பேசினார். பேசிட்டு இப்போ இன்னொரு சம்பவத்திற்கு போகிறோம். இயேசுக்கிட்ட பிள்ளைகளை கொண்டு வராங்க. எதுக்கு கொண்டு வராங்கன்னா அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கணும். அப்போ பெற்றோர்கள், பேரண்ட்ஸ், மதராக இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம், ரெண்டு பேராக இருக்கலாம், பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அங்கே சீஷர்கள் எல்லாரும் அவர்களை தடுக்கிறார்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு பொதுவாக சபையில் கூட பிள்ளைங்க ஏதாவது கொஞ்சம் விளையாண்டாவோ ஓடியாவோ நமக்கெல்லாம் சலிப்பு வந்துவிடும். என்ன அந்த பிள்ளைங்க பேரண்ட்ஸ் தூக்கிட்டு போகாமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு நானே சில சமயம் திட்டியிருக்கிறேன். இயேசுவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகளை எல்லாம் தடுக்கிறார்கள், அனுப்பி விடுக்கிறார். வராதிங்க, போங்க, எட்ட போங்கன்னு சொல்கிறாங்க. இதை இயேசு கவனிக்கிறார். இயேசு கவனித்து பார்த்து சொல்கிறார். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அது மார்க் 10 அதிகாரம் 14 வசனம். மார்க் chapter 10 verse 14. But when Jesus saw him, he was greatly displeased and said to them, Let the little children come to me, and do not forbid them, for of such is the kingdom of God. இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுளுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எப்படிப்பட்டவர்களுடையது? சிறு பிள்ளைகளை போன்றவர்களுடையது. பலமுறை இந்த வசனத்தை நான் பேசியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் பிள்ளைகளை தன்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கன்னு சொல்கிறார். ஒன்று, தடுக்காதீங்க, என் பிள்ளைங்க என்கிட்ட வரணும். இப்போ நம்ம ஆலயங்களில் பார்த்தா, திருச்சபைகளில் சண்டே ஸ்கூலு, ஜூனியர் ஒர்க்கு, யூத் ஃபெலோஷிப், இப்படி பிள்ளைகளுக்கான காரியங்கள்லாம் வைத்திருக்கிறோம். சண்டே ஸ்கூல் வச்சுருக்கோம். விடுமுறை சமயத்தில் ரிட்ரீட்டு, பிள்ளைகளுக்கான சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான, இளையோர்களுக்கான ரிட்ரீட் எல்லாம் வைக்கிறோம். ஆமாதுங்களே. ஆனால் இதில் எல்லா பிள்ளைகளும் கலந்து கொள்வதில்லை. பிள்ளைகள் கலந்து கொள்ளாததுக்கு காரணம் என்ன? இப்போ சண்டே ஸ்கூல் வரமாட்டாங்க சில பிள்ளைகள். யார் காரணம் நினைக்கிறீங்க? பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வர வேண்டும், விட வேண்டும். ஆமா தானே? நாட் த சில்ட்ரன், பேரண்ட்ஸ், த கார்டியன் ஃபார் த சில்ட்ரன். பெற்றோர்கள் தான் தியாகம் பண்ண வேண்டும், பெற்றோர்கள் தான் முயற்சி எடுக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். என் குழந்தை, என் பிள்ளை ஆண்டுடைய வசனத்தை அறிஞ்சு வளரணும் அப்படி நினைச்சாதான். இல்லை என் பிள்ளை எல்லாம் பார்த்துக்குவா, வளர்ந்தா பார்த்துக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏசாமி சொன்னார், என் பிள்ளைகள் என்னிடத்தை வர தடை பண்ணாதீர்கள். பிள்ளைகள் வராததற்கு தடை பண்ணுவது நீங்கள் தான். சில சமயம் பெற்றோருக்கு சபை மேலே கோபம் இருக்கலாம், அல்ல பாஸ்டர் மேலே கூட கோபம் இருக்கலாம், இல்லாட்டி சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்க மேலே ஏதாவது வெறுப்பு இருக்கலாம். அதனால் என்ன செய்ய மாட்டாங்க? பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. உன்னுடைய சொந்த விருப்பம் வெறுப்புக்காக பிள்ளைகளை தடை செய்யாதீங்க. உங்களுடைய உணர்வில் உங்கள் பிள்ளைகளை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. அது தப்பு. ஆமாம் தானே? அதோட பாவம் மோசமானது. ஆமாம், உங்களுடைய கொள்கைக்காக அல்லது உன்னுடைய ஈகோவுக்காக உன் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளருவதற்கு தடை பண்ணாது. ஆமாம் தானே? கேட்குற நீங்கள், ஆண்டவர் உங்களோடு தான் பேசிகிட்டு இருக்கிறார். பிள்ளைகளை மியூசிக் கிளாஸ்க்கு அனுப்ப உனக்கு நேரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது. ஸ்விம்மிங் கிளாஸுக்கு அனுப்புறதுக்கும் ஓகே. மற்ற நிறைய இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நேரம், வாய்ப்பு, வசதி எல்லாம் இருக்குது. ஆனால் ஆலயத்தில், திருச்சபையில் உங்கள் பிள்ளைங்க ஆன்மீகத்தில், அதாவது ஸ்பிரிச்சுவலாக க்ரோ பண்ணுறதுக்கான காரியங்களில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அது பணமாக இருக்கட்டும், அது டைமாக இருக்கட்டும். யோசிச்சு பாருங்களேன் அருமையான பெற்றோர்களே. ஆண்டவர் தடை பண்ணாது, பிள்ளையை தடை பண்ணாது. பெற்றோர்களே பிள்ளைகளை தடை பண்ணாது இயேசுகிட்ட வர்றதுக்கு.
அப்படி சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு, ஏன் தடை பண்ணாதீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுடையது கடவுள் ராஜ்யம். அல்லேலூயா. ஆமா தாங்களே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கருத்தை சொல்றாரு ஆண்டவர். Do not forfeit them, for of such is the kingdom of God. ஒரு சிறு பிள்ளைகளைப் போல என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் கடவுள் ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு கர்த்தர் சொன்னார். இங்கே அதை தான் சொல்றாரு. சீஷருக்குள்ளே ஒரு போட்டி வந்துச்சு. போட்டினா யார் பெரியவன், அவங்களுக்குள்ள யார் தலைவர். இன்னைக்கு நமக்குள்ள போட்டி வருது இல்லை. Who is the leader? Who is the in charge? இந்த மாதிரி சீஷர்களுக்குள்ளே வந்தது இயேசு இருக்கும்போதே. அப்போ ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு, இந்த பிள்ளையை போல நீங்கள் மாறலைன்னா நீ தலைவனாக இருக்க முடியாதுன்னு சொன்னார். கடவுள் ராஜ்யத்துக்கு போக முடியாது. சிறு பிள்ளைகள் என்றால் என்ன? தாங்களாலே எதையும் அவர்களாலே செய்து கொள்ள முடியாது. அவர்கள் யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டும். They have to depend someone for everything. ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நீ ஆண்டவரை சார்ந்து இருந்தால் தான் உனக்கு எல்லாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் பிள்ளைகளை தடை செய்யாத. கர்த்தருக்குள் வளருவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடு. Create opportunity to your children to grow in spiritually. Help them. Create an opportunity for them. அப்படி செய்யுங்க. நிச்சயம் நீங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. ஒரு சிந்தனை எங்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை தடை செய்யாதீர்கள் என்று. எந்த காரணத்துக்காவது எங்கள் பிள்ளைகளை நாங்கள் தடை செய்யாமல் இருக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டு ஐயோ நான் தவறு செய்துட்டேன்னு யோசித்து ஒப்பு கொடுப்பாங்களா, அவங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளெல்லாம் உமக்குள்ளே வளர்வதற்கு உதவி செய்யுங்க. பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரும் இந்த நாளிலே இயேசு நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிற ஒரு விசேஷ அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்திலே உமக்கு மகிமையாய் வளரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, ஒரு சிறு பிள்ளை போல நீ மாற வேண்டுமா? இருக்கேன். என் காட் பிளஸ்.